கடலூர்ல 38 கிராமங்கள் வந்து டெல்டா பகுதியாக அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். ரொம்ப நாள் கோரிக்கை அவங்களுக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணா தெரியலைங்கண்ணா, நாங்கள்லாம் இங்கே இருந்தோம். அதை மாதிரி அறிவித்திருந்தால் அது ரொம்ப சந்தோஷம் தாங்கண்ணா. தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயத்தை வளப்படுத்துவதற்காக, விவசாயத்தை விஸ்தீரப்படுத்துவதற்காக தமிழக அரசு எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்லது தானே. ஆனால் முயற்சி எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக முயற்சி எடுக்கணும். கால்வாய் சுத்தம் பண்ணுறதுலேருந்து, நீர்ப்பாசனத்தை கொண்டு போகிறதுலேருந்து, விவசாய விளைநிலங்களை வந்து விளைநிலங்களாக வச்சுருக்கிறதுலேருந்து. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் விவசாய பூமியில் 0.5% கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. 4% கீழே போனால் எதுவுமே முளைக்காதுங்கண்ணா. இதையெல்லாம் முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும். நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங் இந்தியாவில் சவுத் இந்தியா ஆர்கானிக் ஃபார்மிங்கை தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கே நடத்தி இங்கே வந்திருக்கிறார். ஹைதராபாத்தில் இல்லை, பெங்களூரில் இல்லை, எங்கேயும் இல்லைங்கண்ணா. இங்கே வந்திருக்காருன்னா பிரதமருடைய மனசில் என்ன இருக்குது? தமிழகம் ஒரு இயற்கை வேளாண்மை, இயற்கை விவசாயத்தில் முன்னோடி மாநிலமாக வர முடியும் என்று பிரதமர் கவனம் கொடுக்குறார். அந்த மேடைக்கும் முதலமைச்சர் போகலை, பிரதமர் வரும்போதும் வரவேற்கும் போகலை. நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பிரதமர் வர்றாங்க. அடுத்து நான் சவுத் ஆப்பிரிக்கா போகணும். இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டும் 2 மணி நேரம் விவசாய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நிகழ்வுக்காக இயற்கை விவசாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா பிரதமர் அவர்கள் விவசாயத்துக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. சார், எங்கள் பொறுப்பு டிஜிபி விவகாரத்தில் வந்து மத்திய அரசு வந்து அவங்க வேண்டப்பட்டவங்களை நியமிக்கணுன்றது அண்ணா முதலமைச்சர் பொய் சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு பொய் சொல்கிறாங்க. அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலிங்கண்ணா. ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும். சீனியாரிட்டி ஆர்டர் இப்போ தமிழ்நாட்டில் 86, 87, 88 எந்த பேட்சில் எனக்கு டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டரில் 5 பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்கணும். 5 பேருங்கண்ணா. யூபிஎஸ்சி அந்த 5 பேரை அவங்க பார்த்துட்டு அதில் 3 பேர் சீனியாரிட்டி ஆர்டரில் தமிழக அரசு கொடுப்பாங்க. இவர்கள் அனுப்பக்கூடிய 5 பேரில் யூபிஎஸ்சி 3 பேர் கொடுப்பாங்க. சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து, சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி ஆர்டருங்கிறது டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து. அந்த பேட்ச் ஒரே பேட்ச் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தால் முன்னாடி, டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தால் அந்த 3ஐயும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு அந்த 3ல் யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யலாம். ஸோ யூபிஎஸ்சி இவங்க தான் டிஜிபின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு 5 பேர் கொடுங்க, 5ல் 3 பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த 5 பேர்த்த நாங்கள் செக் பண்ணணும். விஜிலன்ஸ் செக் பண்ணணும், பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், அவங்க அந்த க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அந்த 3ல் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இதான் இந்தியா முழுசும் நடக்கிறது. இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி 7வது ஆளை கொண்டு வந்து பண்ண முடியாது. யூபிஎஸ்சி 8வது ஆளை கொண்டு வந்து டிஜிபியாக போட முடியாது. இதில் என்னன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை அதில் முதல் 3 பேரும் நேர்மையான, நிர்வாக திறமை இருக்கக்கூடிய, நடுநிலைமையான, சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய, ஆளுமை மிகுந்த, தைரியமான தலைவர்கள். இதால் வெளிப்படையான உண்மைங்கண்ணா. அந்த முதல் 3 பேர் நான் பேரை சொல்ல விரும்பல, சொன்னால் அரசியலாயிரும். நீங்களே கூகுள் பண்ணால் தெரியும். சீனியாரிட்டியில் 1, 2, 3 யாருன்னு. ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, 2 ஜென்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டு கிளீனாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் கரெக்டுங்கண்ணா. இவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு டிஜிபியாக ஒருத்தரை போட்டுட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? ரிட்டையர்மெண்ட் கணக்கில் 2 வருஷம் டிஜிபி இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. 59 வயசு 8 மாதத்தில் நீங்கள் டிஜிபியாக போட்டுட்டீங்கன்னா அவங்க 4 மாதம் ரிட்டையர் ஆக மாட்டாங்க, 2 வருஷம் பணி புரிவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட். முதலமைச்சர் அப்படியே சொல்லி 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 அந்த சீனியாரிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவார். இப்படியே வெத்தலைப்பாக்கு சாப்பிட்டு செகண்ட் இருக்கிற ரிட்டையர் ஆயிடுவார். அவருக்கு பிடிச்ச அதிகாரி 6வது, 5வது, 7வது இருக்கிறவங்க 5வது வர்ற வரைக்கும் வெத்தலைப்பாக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவங்க 5வது வந்ததுக்கப்புறம் இது தாத்தா காலத்து டெக்னிக் என்ன, அதை யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. அதனால் முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை, நான் பேர் சொல்ல விரும்பலைங்கன்னா அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நான் பேர் சொன்னால் அரசியலாகி போயிடும், அவங்க ரிட்டையர்மெண்ட் இப்போ கொஞ்ச நாள் ஆக போகிறாங்க. அது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். பொறுப்பு டிஜிபி இல்லாதனால பாதிப்பு யாருக்கு? ஒரு முன்னாள் அமைச்சர் இங்கே இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் இங்கே உட்காந்துருக்கிறாங்க. கேபினெட்டில் மோடி ஐயாவோடு பணிபுரிந்து 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம். எல்லாமே சிஸ்டம் படி தாங்க வேலை செய்ய முடியும். டிஜிபி இருந்தால் தானே சிஸ்டம் வேலை செய்யும். டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போட்டால் ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான், கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும். காவல்துறைக்கு கம்பீரம் எங்கன்னா போச்சு? டிஜிபி இருந்தால் தான் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுவார். டிஜிபி மேலே பயம் இருக்கும். ஐயோ 2 வருஷம் பதவியில் இருப்பார்ப்பா, நம்ம பல்ல பிடுங்கிடுவார், வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். பொறுப்பு டிஜிபியே எத்தனை நாள் இருப்பாருன்னு கான்ஸ்டபிளுக்கு தெரியாது. இந்த பொறுப்பு டிஜிபி இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்து வரமோ, அவர் எங்கே நமக்கு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறது? அதனால தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டரில் தான் போடுறாங்கன்னா இதில் யாரும் குழப்பம் கிடையாது. நம்பர் 1, 2, 3 ஆஸ் பர் சீனியாரிட்டி.
சார், எங்கள் கூட்டணியில் விரிசல் விழுவும் எதிர்பார்த்து சங்கிகள் காத்திருக்கிறாங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் எப்படின்னாங்கன்னா, அவருக்கு ஒரே டைலாக் தானே. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, என்ன சாதனை செஞ்சார், வெப்பரப்ப அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ளே பட்டாவட்டி டவுசருக்குள்ளே கையை விட்டு வெளி காட்டுவார், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க, முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்கினீங்க. பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்து போன மொழி, தமிழ் இப்படி, சமஸ்கிருதம் இப்படி, ஹிந்தி இப்படி, வடக்கு இப்படி, தெற்கு இப்படி, டெங்கு, மலேரியா, இது மட்டும்தான் பேசுகிறார். அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. நம்முடைய தூரதிஷ்டம் தான். குடும்ப ஆட்சியில் ஒரு பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சு இருந்தால் பரவாயில்ல. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு தெரில. யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது, என்னென்னு பார்க்குறது, இப்படி பார்க்க இதான் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, அதனால் பேச தெரியல. ஏதாச்சும் ஒன்று பேசணும். திரும்ப திரும்ப குண்டு சட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பார்க்குறேங்கன்னா, 2026 தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க. உங்களை பணி செய்ய சேவகனாக உங்களை மாற்றுங்க. உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும். நம்முடைய தரப்பில் மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாங்க. முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் தேர்வு பண்ணுங்க, வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணி செய்வாங்க. உதயநிதி அவர்கள் இதையே பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.